ஹலோ! இந்த கொஷின்ல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, மேப்ல 0.2 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ரியல்ல வந்து 1 கிலோமீட்டர். அவங்களே வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்கன்னா, சென்டிமீட்டருக்கு எவ்ளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. போன ஷார்ட்ஸ்ல நம்ம பார்த்தது வந்து ரேஷியோல குடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு சேம் யூனிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்க்கான வேல்யூ என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. நம்ம எந்த கன்வர்ஷனும் பண்ண வேணாம். பட் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது என்ன 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன்னா, இவங்க வந்து 0.2 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டராக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டிருக்கிறது வந்து ஏரியா. ஸோ சென்டிமீட்டர் கிலோமீட்டருங்கிறது ஜென்ரலி வந்து ஒரு லைனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 1 டைமென்ஷனில் நம்ம மெஷர் பண்ணுறது. ஆனால் ஏரியாங்கிறது எப்போவுமே வந்து கிலோமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஸ்கொயரில் மெஷர் பண்ணுவோம். அது வந்து 2 டைமென்ஷனல் ஃபிகரில் இருக்கும் எப்போவுமே ஏரியா அப்படிங்கிறது. ஸோ அவங்க 1 டைமென்ஷனில் யூனிட் கொடுத்துட்டு 2 டைமென்ஷனில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ 2 to 500 அப்படிங்கிறத மேப்பில் வந்து என்ன ஏரியா அப்படின்னு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவோட யூனிட்டை நம்ம டிவைட் பண்ணுவோம் அண்ட் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது 1 டைமென்ஷன். ஸோ 2 டைமென்ஷனுன்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த 1 கிலோமீட்டரை இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் 0.2 கிலோமீட்டரை இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருன்றதுனால நம்ம 2 வாட்டி அந்த யூனிட்டை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஸ்கொயர் ஆஃப் த யூனிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 900 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும்.